இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வளமான நலமான பொற்கரங்கள் உங்கள் மேல் இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த புதன்கிழமை காலையில ரொம்ப பரபரப்பா கிளம்பிட்டு இருக்கீங்களா? அங்க போணும், இங்க போணும், ஆ, அத பார்க்கணும், இத பார்க்கணும், இத செய்யணும், அத செய்யணும், அது வேணும், இது வேணும். ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கீங்களா? ஓகே, 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 ஓகே. கொஞ்சம் நீங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த வார்த்தை கேட்கிறீங்களா? சில நிமிஷம் இந்த வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா உங்க ஸ்பீட நீங்க அதிகரிச்சுக்கோங்க. ஒரு முறை சமீபத்துல இப்போ அ ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, கொட்டாவி விடுறாரு. ஆன்னு கொட்டாவி விடுறாரு. கொட்டாவி எல்லாருக்கும் தானே வரும். என்னாச்சு? வாய் திறந்தது பாருங்க. ஆ அப்படின்னு வாய் திறந்தாரு பாருங்க. திறந்த வாய் மூடல. இது சோசியல் மீடியால வந்தது ஒரு வீடியோ, ஒரு போட்டோ பதிவு. நீங்க கூட ஒருவேளை பார்த்திருக்கலாம். யோசித்து பாருங்களேன். வாய் திறந்தது, மூடவே இல்லங்க. பல மணி நேரம் ஆச்சு, அவருடைய வாய் மூடவே இல்ல. யோசித்து பாருங்களேன். எல்லாருக்கும் கொட்டாவி விடும்போது வாய் திறக்கிறோம், அப்புறம் மூடிக்குது. ஆனா இந்த குறிப்பிட்ட நபருக்கு வாய் மூடலங்க. இப்ப இந்த வாய் மூடாத நபர்கிட்ட போயிட்டு, உங்களுக்கு என்னங்க வேணும்? ஒரு 2 லட்சம் பணம் வேணுமா? இல்லன்னா உங்களுக்கு ஒரு 10 சவரம் கோல்டு வேணுமா? இல்லன்னா உங்களுக்கு அது வேணுமா? இது வேணுமா? சாப்பிடுறதுக்கு பிரியாணி வேணுமா? இப்படின்னு பல பொருட்கள அவர்கிட்ட போயிட்டு நீங்க கொடுப்பதற்கு நீங்க கேட்டாலும், அவர் இப்ப என்ன தெரியுமா சொல்வாரு? "முதல்ல என் வாய் மூடணும்யா. என் வாய் திறந்துகிட்டே இருக்கு. இந்த வாய் மூடுனா தான் மத்தத பத்தியே என்னால யோசிக்க முடியும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிய பண்ணுங்கன்னு" தான் அவர் சொல்வார் இல்லையா? ஆனா இன்னைக்கு பாருங்க நமக்கு மூட வேண்டிய வாய் அழகா மூடியிருக்கு. திறக்க வேண்டிய இடத்துல அழகா திறக்குதுன்றதுனால, நமக்கு இந்த விஷயம்லாம் பெருசாவே தெரியல. நம்முடைய கண்கள் திறக்க வேண்டிய நேரத்துல திறக்குது, மூட வேண்டிய நேரத்துல மூடுது. நல்லா வேலை செய்யுது. நம்ம காது நல்லா வேலை செய்யுது. நம்ம உறுப்புகள் ரொம்ப நேர்த்தியா இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு நமக்கு வேண்டிய வெளிச்சம் அழகா கிடைச்சிருக்கு. இன்றைக்கு நமக்கு வேண்டிய ஆக்சிஜன், சுவாசம், காற்று நேர்த்தியா கிடைச்சிருக்கு. இன்றைக்கு அடிப்படையாக நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே கிடைச்சிருக்கு. கிடைச்சதுனால, மூட வேண்டியது மூடினதுனால, திறக்க வேண்டியது திறந்ததுனால, கிடைக்க வேண்டியது கிடைச்சதுனால, இது நமக்கு பெருசா தெரியாம என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கோம். அங்க போணும், அத போடணும், இத பண்ணணும், அத செய்யணும், இத செய்யணும்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ள 1000 விஷயத்த போட்டுட்டு குழம்பி தவிச்சுக்கிட்டு இருக்கோங்க. முதல்ல பரபரப்பா ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நீங்க நினைங்க. என்னன்னா, இன்னைக்கு அடிப்படையா உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிருந்ததுன்னா, மெய்யாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த உணர்வை முதல்ல நீங்க வளர்த்துக்கோங்க. உங்கள் காரிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு முன்பதாகவே ஒரு சிந்தையை வளர்த்துக்கங்க. அது என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த அற்புதமான நாளை ஆண்டவர் காண செய்திருக்கிறாரே. இந்த நவம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை காண செய்தாரே. என் தேவன் நல்லவர், என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு வேண்டிய அடிப்படை நன்மைகளையா, தேவையான நன்மையெல்லாம் அவர் அழகா எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இனிமேலும் எனக்கு வேண்டியதெல்லாம் நிறைவாய் கொடுக்க அவர் வல்லவர் என்றதானே. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு காரியங்களை செய்ய புறப்படுங்கள். ஒரு தயக்கத்தோட, ஒரு பதட்டத்தோட, ஒரு சந்தேகத்தோட புறப்பட்டு செல்லாதீர்கள். ஏனென்றால் வேதம் மிக தெளிவாக போதிக்கிறது. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி. ஆண்டவருக்கு விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு விருப்பம், பிரியம் என்று சொல்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்கள் நன்றாயிருப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆகவேதான் உங்களை நல்லா வச்சிருக்காரு. ஆகவே ஒரு உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாயை திறந்து சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த காலையிலே நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்க நல்லா இருக்கோம். இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்படுவீங்க.
இன்னும் அதிகமாய் கனம் பெறுவீர்கள். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு ஒன்றுதான் உங்கள் வாழ்விலே அடுத்த அடுத்த ஆச்சரியமான நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கான, அனுபவிப்பதற்கு ஏதுவான அழகான அருமையான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு புறப்பட்டு காரிய கடமைகளை நிறைவேற்றுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு பிறந்தநாள் காணக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி என் தமிழ் மலர், அதுபோலவே அன்பான பிள்ளைகள் பிரபாகரன், மோகன்தாஸ் காந்தி, டி அனிஷா, ஆர் சஞ்சனா, அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் சாந்தகுமார், சிஸ்டர் எஸ் சாய்ஸ்ரீ, இந்த தம்பதியார் இன்றைக்கு திருமண நாள் காண போகிறார்கள். இவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். உங்களுக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். ஒருமித்து கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த நாளை துவக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த புதன்கிழமை நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வலக்கரம் வைக்கப்படுவதாக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கின்றார். எது எது எங்கள் வாழ்வில் கிடைக்க வேண்டுமோ, என்னென்ன நன்மைகள் அடிப்படையாய் எங்கள் வாழ்வில் நாங்கள் பெற வேண்டுமோ, அவைகளை எல்லாம் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்திருக்கின்றார் என்றதான ஆசீர்வதிக்கப்பட்ட எண்ணத்தையும் உணர்வையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. பரலோக தேவனுடைய நேச சிநேக பிரிய பாசமான கரமுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. கரம் காருண்யமுடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. தேவனுடைய தாங்கும் கரம், தூக்கும் கரம், அரவணைக்கும் கரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளுக்கு வேண்டிய ஆலோசனை, இந்த நாளுக்கு வேண்டிய விவேகம், இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகளுக்கு பூர்ணமாக தந்து நீர் பலப்படுத்தி சகாயங்கள் செய்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக, திருமண ஆண்டுகள் காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக தேவனே உடைய வார்த்தையை முன்னிட்டு வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, வலக்கரம் நீட்டி இன்றைக்கு விசேஷமான ஆண்டுகளை காண்கின்ற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய ஆசீர்வாதங்களை விசேஷமாக வருஷிக்க செய்து, உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, மங்களகரமான ஆண்டுகளை உம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு கர்த்தர் சகாயங்கள் செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமென உம்முடைய பொற்கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.